பள்ளி கல்வித்துறையில அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பள்ளிகளை தவிர மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் ஏழ்மையான நிலையிலே இருந்து விவசாயிகளினுடைய பிள்ளைகள் வருகிறார்கள், பாட்டாளிகளுடைய பிள்ளைகள் வருகிறார்கள், படிப்பதற்கு ஃபீஸ் கட்ட இயலாத நிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகள் வருகிறார்கள். அவர்களுக்கு போதிய வசதி கட்டமைப்பு அந்த பள்ளிகளிலே இல்லை. இதான் நீலகிரி மாவட்டத்துல நீங்க போய் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெக்கார்ட அங்க ஒரு ஹெட்மாஸ்டர் கூட இருக்க மாட்டாங்க. தேவாலால நான் 15 ஹெட்மாஸ்டர் ஒரு வருஷத்துல வேலை செஞ்சிருப்பான், 15 பேர் கையெழுத்து போட்டிருப்பான். ஆனா நிதி ஒருத்தனுக்கு மட்டும் தான் இருக்கு. நிதி பவர் ஒருத்தன் மட்டும் தான் கையெழுத்து போடணும். அங்க ஒய்பி போஜன் மூர்த்தி 2 பேருக்கு தான் அங்க கொடுத்துருக்காங்க அந்த பவர். தேவகிருஷ்ணன் இவங்க 3 பேரை நான் அங்க இருந்ததில்ல, பார்த்ததே இல்லை. பிரின்சிபாலா இருந்தாலும் ஹெட்மாஸ்டர் இருந்தாலும் அவர் தான் சீஃப் ஆஃபீஸர், எக்ஸாமினேஷன் ஆஃபீஸர். அதுக்கு அடுத்தது +2 எக்ஸாமா இருந்தா ஹையர் செகண்டரி வரலையும் +2 வரலையும் இருக்கிற டீச்சர்ஸ், பிஜி டீச்சர்ஸ், அவங்க ஒருத்தர் டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸரா வருவார். பிடில இருக்கவங்க அடிஷனல் டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸரா வருவாங்க. அதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் எல்லா பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களை போடுவாங்க, ஷபிள் பண்ணி போடுவாங்க. நீங்க குறிப்பிட்ட அளவுல 15-20 வருஷமா எடுத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் ஒரே குறிப்பிட்ட ஆசிரியர் தான் அங்க டிபார்ட்மெண்ட்லாம் போவான், ஒரே குறிப்பிட்ட ஆசிரியர் தான் அங்க சீஃபா போவான், ஒரே குறிப்பிட்ட ஆசிரியர் தான் அங்க இன்விஜிலேட்டரா போவான். காரணம் என்னன்னு சொன்னா பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய தாளாளர்களும் மேலாளர்களும் பிரின்சிபாலும் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்துடுறாங்க. முதல் சிஓ ஆஃபீஸ்ல பாக்குறாங்க, சிஓ கிட்ட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிறாங்க, டிஓ கிட்ட அடுத்த கனெக்ஷன் வரக்கூடிய ஆசிரியர்கள் இவங்க ஒரு அமௌண்ட்டை அங்க செட்டில் பண்ணிடுறாங்க. இவங்க ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அங்க செட்டில் பண்றாங்க. இதுதான் முறைகேடு. நான் நேரடியாக கையும் களவுமாக பிடித்து ஆள் மாறாட்டம் முதற்கொண்டு கையும் களவுமாக பிடித்து வைத்ததை நான் பதிவு செய்து ரெக்கார்டா வச்சிருக்கேன். நான் உங்கள்கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்புல இதை பேசுறேன்னு சொன்னா நான் இதெல்லாம் ஒரு அரசு ஊழியர் இப்படி பேசுறேன், அரசு ஊழியர் அப்படின்ற ஸ்தானத்தை நான் 3ஆம் தேதி இங்க பிரஸ் கிளப் கொடுக்குற மாதிரி இருந்ததுங்க. நான் 3ஆம் தேதி அன்னைக்கு நான் கொடுக்க போறதுக்கு முன்னாடி 3ஆம் தேதி காலையில நான் டிபிஐ போயிட்டு டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்ல எனக்கு 30 ஆண்டு பணி முடிஞ்சிச்சு, நான் அரசு ஊழியரின் நன்னடத்தை விதியின் கீழ் செயல்படக்கூடிய நிலையிலிருந்து நான் விலகுகிறேன். எனவே எனக்கு நான் மீள பணியேற்பு ஆனா அனுப்பாதீங்க, என்ன விடுப்பு முடிச்சு என்னை விருப்ப ஓய்வுல என்னை அனுப்புங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அது எல்லாருக்கும் பதிவு பண்ணி ரிஜிஸ்டர் தபாலோட செக்ரட்டரி அதுக்கப்புறம் சிஎம் எல்லாருக்கும் அனுப்பிட்டு தான் நான் இதை பேசினேன். அதனால எனக்கு எந்த விதமான உள்ளுறுத்தலும் இதில் கிடையாது. நடைபெறுகிறது ஊழலுக்கும் லஞ்ச லாவண்யத்துக்கும் அடிபட்டு இந்த அரசாங்கத்திலே அதிகாரிகள் விலை போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல மாட்டேன். அதிகாரிகளால் அமைச்சர்கள் விலை போய் கொண்டிருக்கிறார்கள், அப்படித்தான் சொல்ல முடியும். அமைச்சர்கள் நல்லவர்கள், அவர்கள் தீட்டுகின்ற திட்டங்கள் நல்ல திட்டங்கள், ஆனால் அது மக்களை சென்று கடைசி வரை இறுதி வரை சென்று அடைகிறதா என்ற சீராய்வை அவர்கள் நோக்காத பட்சத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் நடைபெறுகிறது என அன்பானவர்களே. எனவே இந்த எக்ஸாமினேஷன் முறைகேடிலே சீஃப் அந்த சென்டர்ல நடைபெறுது. இதோட பெரிய கொடுமை என்னன்னா எந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் நீலகிரி மாவட்டத்துல 80%, நாட் ஒன்லி நீலகிரி, நீங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க போய் பார்த்தாலாம் 80% ஆய்வகம் சரியாக இல்லை. ஆய்வகம் இல்லாத பட்சத்துல, ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் சரியா இல்லாத பட்சத்துல அந்த கையாளக்கூடிய தன்மையை மாணவன் எப்படி பெறுவான்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவன் 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்புல அப்படியே பாஸ் பண்ணணும்னு நினைச்சா அவனுக்குள் திறமைகள் எப்படி வளரும்? பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பையன் எல்லா இடத்துலயும் சேலஞ்ச் பண்ணிட்டு வராங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க பையனால ஏன் சேலஞ்ச் பண்ண முடியல? There is no PT master in the schools.